தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தொடர் நிகழ்வில் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் கடந்த 16 வாரங்களாக தொடர் நிகழ்வாக இதனை குறித்து சிந்தனை அளித்து வருகிறார். கடந்த வாரம் இந்த ஓரறிவு தாவரங்கள் அவற்றின் சிறப்புகளை பற்றி ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதில் முக்கியமாக ஐயா கூறியது ஈர்ப்பு மையம் கருமையம் என்று 2 உள்ளது. ஈர்ப்பு மையம் என்பது பூமியாகும், கருமையம் என்பது விதைகளாம். இரண்டும் வேறு வேறு. இந்த உணர்வுகள் எல்லாம் ஈர்ப்பு மையத்தில் பூமியில் சென்று சேர்கிறது. வேர்கள் மூலம் அது வேர்களில் கிழங்குகளில் சென்று சேரலாம் என்பதால் அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றது ஐயா சொன்னாங்க. 6 அறிவு ஜீவராசிகள் உயிரினங்கள் வெளியிடுகிற கார்பன் டை ஆக்சைடு அது பூமிக்கு அனுப்பி பூமியை சுத்தம் செய்து வேரின் மூலமாக பூமிக்கு அடியில் அது ரசாயனங்களாக உருமாறுகிறது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அங்கே திணிவு பெற்ற உலோகங்களாக உள்ளது என்றும் சொல்லியிருக்காங்க. இலையிலே பல வகை உள்ளது என்பது ஐயா அவர்கள் கடந்த வாரம் எடுத்துரைத்தார்கள். இலைகளில் சாதாரண இலைகள், உணவிற்காக பயன்படும் இலைகள், மூலிகை இலைகள், அதில் காந்த ஆற்றலை ஈர்த்து வைத்து கொள்ளும் ராஜ மூலிகைகளாகவும் சில தாவரங்கள் உள்ளது என்பதை கூறினார்கள். மேலும் அது கருமையத்தில் விதையின் மையத்தில் சேமித்து வைத்து அதில் வடிவம், தன்மை, குணம், இயக்க ஒழுங்கு எல்லாம் இருக்கிறது. அது எதற்காக என்றால் அடுத்து மீண்டும் ஒரு செடியை உருவாக்கி அந்த ரீப்ரொடக்ஷன் செய்வதற்காக அந்த விதையின் கருமையத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமிக்கு அடியில் க்ரூட் ஆயில் மற்றும் ரசாயனங்கள் எல்லாம் மருத்துவத்திற்காக பயனாகிறது. அவை உயிரினங்கள் எங்கு தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அங்குதான் இந்த கார்பன் டை ஆக்சைடு பூமிக்கு அடியில் போய் அது தூய்மைப்படுத்தப்பட்டு ரசாயனங்களாக மாற்றப்பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. காய்கள், இலைகள் மற்றும் வேர்களின் மூலம் இந்த ரசாயனங்கள் மேலே வருகிறது. மீண்டும் 2 அறிவு முதல் 6 அறிவு வரை நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்காகத்தான் இதில் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆராய்ச்சி செய்து அறிந்தவர்கள் சித்த மருத்துவர்கள். தாவரங்கள் முதல் அறிவு அது வந்த உடனே அடுத்து வரக்கூடிய மனிதர்கள் வரை வரக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் தேவை என்பதை உணர்ந்து அது அனைத்தையும் அந்த அறிவை தனக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அழுத்தம் என்ற உணர்வு மட்டும்தான் இந்த தாவரங்களுக்கு இருக்கும். அவை ஈர்க்கும் ஆற்றல் மற்றும் தள்ளும் ஆற்றல் 2ம் உள்ளது. விலங்கினங்கள் ஆற்றலில் தூய்மையான அடிப்படையில் ஓரறிவு தாவரம் கொடுத்து செயலை துன்பம் செயல் செய்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஓரறிவு தாவரம் மட்டும்தான் அவை துன்பம் செய்வதில்லை. அவர் நகராத இருக்கிறதுனால அந்த மாதிரி எப்போ நகர்ந்த அறிவு வந்ததோ அப்போ துன்பமான செயல்களை அவை தொடங்கிட்டு சொல்லியிருக்காங்க ஐயா. அடிப்படை காந்த தத்துவம் உணர்ந்தால்தான் நம்மளுக்கு இறை உணர்வும் அறநெறியும் அது காந்த தத்துவத்திலே தொடங்குகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஓரறிவு தாவரங்கள் நடக்கக்கூடிய காந்த அற்புதங்கள் அது கடந்த வாரம் சிந்தனை செய்தோம். அடுத்தது நம்ம தாவரத்தின் மூலமாக அதில் ஜீவகாந்தம் பலன்களையும் எவ்வாறு அனுபவித்து கொண்டு இருக்கிறோம், விஞ்ஞானிகள் அதை எவ்வாறு கெடுத்து வருகிறார்கள், அது மனித பயன்பாட்டின் துன்பமாக எவ்வாறு மாறுகிறது என்பதை இந்த வாரம் பார்க்கலாம் என்று ஐயா கூறி முடித்தார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த அனைத்து அன்பர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இந்த தூய வேதாத்திரிய காந்த தத்துவத்தில் நாம் இறைநிலை முதல் உயிர்நிலை வரை எங்கும் விடுபட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்பதான காந்த தத்துவத்தை பற்றி நாம் விரிவாக சிந்தனை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாம இந்த
காந்தம் உருவாவதற்கு முன்னால் அசைவற்ற வெளி எப்படி அசைந்தது என்பதை முதலில் நாம் விளக்கி, அசைந்தாலும் அந்த அசைவிலே ஒவ்வொரு அணுவிலும் அந்த அசையாத வெளி என்பது விடுபடாமல் எவ்வாறு வந்து கொண்டு இருக்கிறது என்ற அளவிற்கு நாம் இதை விளக்கி இருக்கிறோம். ஆனால் இந்த இறைவெளி தத்துவத்தை நிறைய அன்பர்கள் இப்பொழுது பேசத் தொடங்குகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். சமீபத்திலே ஒரு நேரலை நிகழ்ச்சியிலே அந்த இறைத்தன்மை என்பது ஒன்றாகத்தான் இருக்க முடியும், அது எதுவாக இருக்க முடியும் என்று அதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசும்போது, இதுவரைக்கும் பிரபஞ்சம் என்பதை பெருவெடிப்பு தத்துவம் என்பதின் அடிப்படையில் தான் விஞ்ஞானம் சொல்லி வருகிறது. மக்களும் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அதைத்தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவு கோள்கள் எல்லாம் உருவானதல்ல, ஏதோ ஒன்றிலிருந்து வெடித்து சிதறியது என்று சொல்லுகிறார்கள். அந்த கேள்விக்கு மகரிஷி அவர்கள் விளக்கம் கூறும் பொழுது, அந்த ஒன்றிலிருந்து வெடித்தது என்று சொன்னால் அந்த ஒன்று எங்கு எப்படி உருவானது என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது என்று அதை நிராகரித்து விட்டார். இப்போ விஞ்ஞானம் சொல்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னாலும் அது வெடித்து சிதறியது ஆங்காங்கே ஒன்று சேர்ந்து பல கோள்களாக வருகிறதே. அதுல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, வெடித்து சிதறியது என்று சொன்னால் சிதறியது வெளியே அந்த சிதறியதின் பாதையிலே ஓடிக்கொண்டுதானே இருக்கும். அந்த சிதறியவைகள் எல்லாம் எப்படி ஒரு இடத்தில் ஒன்று கூடி இப்படி கோள்களாக வந்தது என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்ப சூரியன்ல இருந்து வெடித்து சிதறியதுதான் மற்ற கோள்கள் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா, சிதறி போனது போய்கிட்டு தானே இருக்கும். அந்த போய்கிட்டு இருக்கிறது ஒரு இடத்துல நின்று ஒன்றாக இணைவதற்கு அப்படின்னா சிதறி போனது ரிவர்ஸ்ல வருதா, எப்படி ஒன்னா இணையுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பதில் இல்லாமல் இருக்கிறது. அது கேள்வியாகவே இருக்கிறது என்று ஒருத்தர் அந்த நேரலையிலே பேசியதை கேட்டேன். இப்ப இவங்க சொல்ற மாதிரி அப்படி போனாலும் எப்படி அது ஒன்று சேரும்? இந்த இடத்துலதான் மகரிஷியினுடைய அந்த உயர்ந்த தத்துவமாகிய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்ற ஒரு தத்துவம் இங்கு விளங்கப்படாததுதான் அதற்கு காரணம் என்பதை நான் உணர்ந்தேன். அது செதறி ஓடுறது எப்படிப்பா ஒண்ணு சேரும் அப்படின்னு சொன்னா, சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று ஒன்று சூழ்ந்து அழைத்துக் கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சத்தை கடந்து இருக்கக்கூடிய அந்த வெளியினுடைய ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு சூழ்ந்து அழுத்திக் கொண்டு இருக்கிறது. இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தெரியாததுனால அவங்களுக்குள்ள இந்த கேள்வி எல்லாம் வருது. அப்ப இந்த பெருவெடிப்பு தத்துவம்ங்கிறது விஞ்ஞானம் சொன்னாலும் அதில் பல கேள்விகளோடு அதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்ற தத்துவம் என்று சேர்கிறதோ அப்பொழுது அவர்களுக்கு விடை கிடைக்கும். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் இப்ப இன்னைக்கு பிரபஞ்சமா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூரிய குடும்பமும் ஒவ்வொரு சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களும் எங்கும் ஒன்றோடு ஒன்று மோதிவிடாமல் அதனது பாதையிலே தனித்தனியாக இயங்கிக் கொண்டு மிதந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்தை கடந்த சுத்த வெளியில இருந்து இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்து அழுத்திக்
கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அது மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சமாக இருக்காது. அவங்க சொன்ன மாதிரி சிதறி ஓடிவிடும் ஓடிவிடும். அப்ப சிதறி ஓடாம தடுக்கிறது எது? சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். ஒரு அரண் போல் இருந்து அது அழுத்திக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு க்ஷணமும், அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே போல இப்பொழுது இந்த வள்ளலார் அவர்களது அருட்பெருஞ்செவி அகவல் இவற்றை நிறைய இளைஞர்கள் ஆராய்ச்சி செய்து அதன் வழியாக இப்பொழுது சில கருத்துக்களை எல்லாம் வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது காட் பார்ட்டிகிள் என்று சுவிட்சர்லாந்துல ஒரு சயின்டிஸ்ட் ஒரு நுண் துகளை கண்டுபிடித்து விட்டு அதற்கு காட் பார்ட்டிகிள் என்று பெயர் வைத்து விட்டார். இப்ப இவங்க சொல்றாங்க, வள்ளலாரனுடைய அந்த தத்துவங்களை எல்லாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய அந்த காட் பார்ட்டிகிள் அல்ல என்று இவர்கள் கூறுவதை கேட்க முடிகிறது. சென்ற வாரத்திலே வள்ளலாரவுடைய பிறந்த நாள் விழா ராஜ்பவன் சென்னையிலே கவர்னர் மாளிகைக்கு உள்ளாக நடந்திருக்கிறது. அங்கே இந்த தியரி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட் பார்ட்டிகிள் என்பது காட் பார்ட்டிகிள் என்று சொல்லக்கூடாது. அதைவிட நுணுகிய காட் பார்ட்டிகிள் என்பது வள்ளலாரினுடைய தத்துவத்தில் விளங்குகிறது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் அந்த வள்ளலாரனுடைய அந்த நுண்துகள் அடிப்படையில் சென்று பார்த்தாலும் அதை முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் அவங்க உணர்ந்திருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதையெல்லாம் கேட்கும் பொழுது, ஒவ்வொன்றையும் கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் தெரிகிறது வேதாத்திரி மகர்ஷியினுடைய இந்த தூய காந்த தத்துவம் எவ்வளவு தெளிவாக முழுமையாக இருக்கிறது என்பதை நாமே ஒரு பெருமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் அது இருக்கிறது. அப்ப இந்த தத்துவம் சமுதாயத்துக்கு முழுமையாக விளக்கப்படாமல் இருக்கிறது என்பதுதான் ஒரு வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அவங்க அந்த காட் பார்ட்டிகளை விட ஒரு நுண்ணிய பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லி அகவல்ல அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஆய்வாக கொடுக்கிறாங்க. ஆனால் வள்ளலார் அவர்கள் வேதாத்திரியோடு இணைந்து பிறகு கொடுத்த இந்த காந்த தத்துவம் அதையும் தாண்டி முழுமையான ஒரு தத்துவமாக இருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டியது யாருடைய கடமையாக இருக்கிறது என்று சொன்னால் வேதாத்திரிய சீடர்கள் தான் இதை எடுத்து செல்ல வேண்டும். அப்ப அதில் தான் இங்கு ஒரு குறை இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். ஆக இப்போ அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அதுதான் ஈர்ப்பு ஆற்றல், அதுவே தள்ளும் ஆற்றல். ஆக அந்த ஈர்ப்பு ஆற்றல் தள்ளும் ஆற்றல் என்ற இரண்டு தன்மைகள் தான் இங்கு பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கும் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் உயிரினங்களில் உணர்வு என்பதற்கும் அதையும் தாண்டி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பதிவுகளாகவும் விளைவுகளாகவும் செயல் விளைவு தத்துவமாகவும் இங்கு முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காந்த தத்துவமே என்பதை உணர்ந்து கொள்ளும் போது மகர்ஷியினுடைய காந்த தத்துவம் வாழ்க்கையை எவ்வளவு முழுமையாக விளக்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. சரி, அந்த அடிப்படையிலே நாம் இதுவரை பிரபஞ்ச பரிணாமத்திலிருந்து வந்து ஓரறிவு தாவரம் என்ற நிலைக்கு வந்து விட்டோம். இப்போ ஓரறிவு தாவரம் என்பது எத்தனை வகையான தாவரங்கள் என்பது நாம் கணக்கில் அடங்காதது என்று சொல்லிவிட்டோம். நாம் அதை எத்தனை வகை என்று கணக்கிடவே முடியாத அளவுக்கு இருக்கிறது.
இப்போ அந்த ஒவ்வொரு தாவரத்தினுடைய காலம் என்பதை நிர்ணயம் செய்வது யார் என்று சொன்னால் அது இயற்கைதான் நிர்ணயம் செய்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அங்கு முதலில் தாவரங்கள், ஓரறிவு தாவரங்கள் தோன்றும் பொழுது அது ஒன்றுதான் உயிரினம், மற்றவையெல்லாம் ஜடப்பொருள்கள். இந்த ஓரறிவு உயிரினம் தான் முதலில் தோன்றியது. அப்படி என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த கால அளவை நிர்ணயம் செய்வது அதற்குள்ளாக இருக்கக்கூடிய சுத்தவெளியாகிய அறிவாகிய தெய்வமாகத்தான் இருக்க முடியும். தெய்வம்தான் காலத்தை நிர்ணயம் செய்கிறது. அப்படி ஒரு சில மரங்கள் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடியதை இப்பொழுதே பார்க்கிறோம். 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு மரம் இது மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருக்கிறது. அதுல எழுதி போட்டு வச்சிருக்காங்க 1000 ஆண்டு பழமையான மரம் என்று. அப்படி ஒரு காலம் இருக்கக்கூடியதும் இருக்கிறது, பல காலம் இருக்கக்கூடியதும் இருக்கிறது. சில காலங்களிலேயே அது அழிந்துவிடக்கூடிய செடிகளும் இருக்கிறது. அதே போல அந்த கால அளவுக்கு தகுந்தாற் போல அந்த தாவரத்திலிருந்து வெளிப்படும் பலன்களும் அந்த வெளிப்படுவதற்கான கால அளவு என்பதும் ஒவ்வொரு தாவரத்துக்கும் மாறுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே இயற்கை உருவாக்கி இங்கு அமைத்து வைத்த அந்த கால அளவுகள் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது உயிரினம் என்று இருந்தாலும் ஜடப்பொருளில் இருக்கக்கூடிய அறிவு வடிவம் குணம் இயக்க ஒழுங்காக இருந்து கொண்டுதான் இருக்கும் என்று பார்த்தோம். அதுல அந்த இயக்க ஒழுங்கு என்பதுதான் அந்த எத்தனை காலம் அது வளரும், எந்த காலத்தில் அது அதனுடைய பயனை கொடுக்கும், முழுமையாக எத்தனை காலம் வரை இருக்கும் என்பது இயக்க ஒழுங்கு என்பதை சொல்லிக்கொள்ளலாம். வடிவம் என்பது நமக்கு தெரியும், அது ஒவ்வொரு தாவரத்தினுடைய இலையின் வடிவம், பூவின் வடிவம், காயின் வடிவம், இது எல்லாமே அந்த ஒவ்வொரு தாவரத்துக்கும் மாறுபடுவதை பார்க்கிறோம். ஒரே மாமரம் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த மாமரத்தினுடைய வடிவம் என்பதில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. எதுல? அந்த இலையில சற்று சிறிய மாற்றங்கள் இருந்தாலும் அந்த காய் பழம் என்பதில் சில மாற்றங்களை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இப்போ இந்த இயற்கை உருவாக்கி அமைத்து கொடுத்த அந்த கால அளவு முழுமையாக இருக்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பலன்களில், அதாவது காய்கள், இலைகள், கனிகள், இவற்றில் 100% முழுமையான காந்த ஆற்றல் திணிவு பற்றி இருக்கக்கூடியதை நாம் உணர முடியும். இவையெல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஒரு காலகட்டம் வரை இயற்கையில் என்ன கால அளவோ அந்த அளவில் தான் அந்த தாவரங்கள் இருந்தது. ஐயறிவு ஜீவன் வரை அதில் எந்த வித ஆராய்ச்சியும் இல்லை, மாற்றமும் இல்லை, இருப்பதை அப்படியே அனுபவிக்கக்கூடிய ஐயறிவு ஜீவன்கள். மனிதன் தோன்றி பல லட்சம் வருடங்கள் ஆகிய காலம் வந்துவிட்டாலும் இந்த விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாகி வரும்பொழுது, ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியினுடைய அதீதம், இன்னொன்று மக்கள் தொகை பெருக்கத்தினுடைய காரணம். இவர்கள் இந்த மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணத்தை வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உணவு உற்பத்தியை கூட்டுவதற்கு பதிலாக இந்த விஞ்ஞானிகள் என்ன செய்து விட்டார்கள், அந்த உணவினுடைய அந்த குவான்டிட்டி என்று சொல்லுவோமே, அதனுடைய எண்ணிக்கையை, அதே போல அந்த உருவத்தை, சைஸ் ஆஃப் த அந்த ஈல்டு, அந்த ஒவ்வொரு தானியங்கள், காய்கள், கனிகள் இவற்றினுடைய அந்த உருவம், அளவு, சைஸ்
அதை பெரிதுபடுத்துவதற்கும் அதே போல குறைந்த கால அளவில் இதே மாதிரியான உருவ அமைப்பு கொண்ட அந்த எண்ணிக்கை பெருகி வெளியே வரக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பை இந்த விஞ்ஞானிகள் அவர்களுடைய ஆராய்ச்சி செய்து அதை மாற்றி விட்டார்கள். எங்கு மாற்றினார்கள் என்று சொன்னால், அந்த தாவரத்தினுடைய கருமையத்தையே மாற்றி விட்டார்கள். இது ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்தது. அது பெரிய சக்சஸ் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்படி அதை சக்சஸ் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், உருவம் அதே போல இருக்கிறது, சற்று பெரிதாகவும் இருக்கிறது. ஆனால் அதிக அளவில் மகசூல் வெளியே நாம் எடுக்க முடிகிறது என்பதும், காலத்தை சுருக்கியது, குறைந்த கால அளவிலேயே அதிக அளவு அந்த ஈல்டு கொடுக்க முடிகிறது என்பதும் அவர்கள் கண்டுபிடித்த ஒன்று. இவ்வாறு என்ன பண்ணாங்க, உணவு பொருட்கள் அனைத்தையும் இந்த மாதிரி மாற்றம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க முதல்ல பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த நெல், அதுல அந்த ஒரு ரகத்தை கொண்டு வந்து அதை ஆராய்ச்சி செய்து மாற்றினார்கள். அதன் பிறகு அதில் தொடங்கியது இப்பொழுது எல்லா வகையான உணவுப் பொருட்கள், காய்கள், பழங்கள், எல்லா தாவரத்தையும் இதே போல மாற்றம் செய்து காலத்தை சுருக்கி பலன்களை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை செய்து விட்டார்கள். இப்ப எல்லாம் அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் போயாச்சு. என்னாச்சுன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படிங்கிற அளவு கொண்டு போயிட்டான். அந்த அளவு கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் வரக்கூடிய விதை முளைக்காது. அந்த ஒரு விதை என்று சொன்னால் அது மீண்டும் செடியாக வளரக்கூடிய தன்மை அங்க இருக்கும் அல்லவா? அந்த விதையை மலட்டுத்தன்மையாக ஆக்கி விட்டார்கள். இன்னும் சில தாவரங்களில் விதையே இல்லாத பழம், விதையே இல்லாத காய் என்று உருவாக்கி விட்டார்கள். இது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு என்று மாற்றி விட்டார்கள். அப்ப இது இயற்கைக்கு மிகவும் முரண்பாடானதாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் எதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், உருவத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள், காலத்தை பார்க்கிறார்கள், ஈல்டு அதிகமாக இருக்கிறது என்பதை பார்த்து லாப நோக்கில் இதை நாம் எப்படி அணுகுவது என்று ஒரே முறையில் பார்க்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் அங்கு என்ன தெரியவில்லை என்று சொன்னால், ஒரே ஒரு குறைதான் அந்த விஞ்ஞானிகளுக்கு. என்ன குறை என்று சொன்னால், அவர்களுக்கு காந்த தத்துவம் என்பது தெரியாது. அப்ப இந்த அறிவு என்பதிலே உருவத்தை மட்டும் ஆராய்ச்சி செய்து கால அளவை குறைத்து இயக்க ஒழுங்கையும் குறைத்து விட்டார்கள். ஆனால் இடையில் தன்மை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை அவர்கள் பார்க்கவில்லை, அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா இவங்க ஆராய்ச்சியில உருவம் மட்டும்தான் தெரியும். அந்த தன்மை என்பது அனுபவத்தில் தான் தன்மை. அதை அளக்க முடியாது. அந்த தன்மையினுடைய அளவீடை அளக்க முடியாது. அப்ப அப்படி பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய இந்த உணவுப் பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்து இதற்கு பசுமை புரட்சி என்றும் பெயர் வைத்து விட்டார்கள். அப்ப இயற்கையில் உருவாகிய தாவரங்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நெல் 6 மாதம் விளையக்கூடியதாக இருந்தது. 6 மாதம் வளர்ந்து அதன் பிறகு அது நம்ம அறுவடைக்கு வரும். அந்த நெல்லினுடைய உயரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு 5 அடி அளவுக்கு உயரமாக இருக்கக்கூடிய நெற்கதிர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதாவது 3 to 5 அடி வரை அது உயரமாக வளர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கும். சில வெரைட்டி 5 அடியெல்லாம் இருக்கும். பெரும்பாலான அந்த நெல் பார்த்தோம் என்று சொன்னால் அது 2, 3 அடி வரை உயரமாக இருக்கக்கூடியதை பார்ப்போம். ஆனால் அது இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அது 1 அடி அளவுக்கு உயரத்தை
குறைத்து விட்டார்கள். அவ்வளவுதான் வளருது, அதற்கு மேல வளர்றது இல்லை. ஆனா ஈல்டு மட்டும் கொடுத்துருது. அந்த ஒரு அடி மட்டும் வளர்ந்து, அப்ப அந்த புல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஈல்டு வந்து என்ன ஆகும், அதிகமாக வருகிறது. அப்ப நீங்க நல்ல 3 அடி 4 அடி வளர்ந்ததுல அதுல மகசூல் கம்மி. அப்ப என்ன ஆகும், புல்லு அதிகமா கிடைக்கும். நெல்லு கிடைப்பதை விட புல் அதிகமாக வருமாங்க. அது முழுவதும் நமது மாடுகளுக்கு அவை என்ன ஆகியது, உணவாக மாறியது. இப்பொழுது அவைகள் கூட குறைந்து விட்டது விவசாயத்தின் பயன்பாட்டிலே. எல்லாமே டிராக்டர் வந்துருச்சு. அப்ப இப்ப அந்த புல்லு தேவையில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். அப்படி அந்த உயரத்தை குறைத்து காலத்தை என்ன பண்ணிட்டாங்க, 3 மாதத்திலேயே விளையக்கூடியதாக மாற்றி விட்டார்கள். அப்ப 6 மாசத்துல 20 மூடை கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க 3 மாசத்திலேயே அது 30 மூடையாகவும் 40 மூடையாகவும் ஈல்டு கிடைக்கிறது. அப்ப என்னாச்சு, 6 மாசத்துல 2 தடவை எடுத்துடலாம். அப்ப 30 60 மூடை எடுத்துடலாம். 20 மூடைக்கு பதிலா 60 மூடை எடுத்துடலாம் என்று அந்த குவான்டிட்டியை அவர்கள் அளவீடாக வைத்து இந்த ஆராய்ச்சிகளை செய்து இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது விவசாயத்தில். இன்னைக்கு பெரும்பாலான விவசாயம் தானியங்களாக இருந்தாலும், காய்கறிகளாக இருந்தாலும், பழங்களாக இருந்தாலும் எல்லாமே அந்த தன்மை என்பதை கணக்கீடு செய்யாமல் தன்மையே இல்லாத ஒரு உணவுப் பொருட்களாகத்தான் இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மாடிவை பண்ணாம அந்த பாரம்பரிய விதை என்பது இப்பொழுது எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. அப்படி ஆகிவிட்டது. ஆனால் இப்பொழுது மனிதர்கள் இப்ப பாரம்பரிய தானியங்கள், பாரம்பரிய காய்கறிகள் இதை தேடத் தொடங்கி விட்டார்கள். ஏனென்று சொன்னால் இப்பொழுதுதான் அது தெரிகிறது. அதுல அளவு வந்து விட்டாலும் அதில் இருக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கவில்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு இத்தனை ஆண்டு காலமாக நாம் அதற்கு காலத்தை எடுத்திருக்கிறோம். அப்ப இது ஏன் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு நமக்கு உடலுக்குள்ளாக அந்த சக்தியை முழுமையாக கொடுக்கவில்லை. இந்த உணவை சாப்பிட்டு விட்டு அந்த இயக்கம் அது ஒரு ஆரோக்கியமான இயக்கமாக இயங்க முடியவில்லை என்பதை படிப்படியாக உணர்ந்து இதுக்கு உணவும் ஒரு காரணம் என்பதை அறிந்து விட்டார்கள். அப்ப இதுல அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அந்த உணவு பொருள் வெளியே நமக்கு வந்தாலும் அதில் திணிவு பெற்ற காந்தம் என்பது இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. அப்ப உள்ள இருக்கக்கூடிய காந்தத்தை நமக்கு அளக்கிறதுக்கு அளவீடும் கிடையாது. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இது ஏன் இந்த தன்மை குறைகிறது? இந்த தன்மை என்பதே காந்தம்தான் என்பதை, தாவரத்தில் தன்மை என்பது காந்தம், வடிவம், குணம் அல்லது தன்மை, இயக்க ஒழுங்குன்னு சொல்றதுல அந்த தன்மையாக இருப்பது அதுல இருக்கக்கூடிய திணிவு பெற்ற காந்தம் தான் தன்மை. அப்ப இப்போ ஒரு 6 மாதம் விளைஞ்சு ஒரு நெல் வருதுன்னு வச்சுக்கோ, அது என்ன பண்ணும், 6 மாதம் அதற்குள்ளாக ஜீவகாந்தம் திணிவு பெற்று கொண்டே இருக்கும். அப்ப 6 மாதம் திணிவு பெற்ற காந்தம் என்று சொன்னால் அந்த நெல்லுக்குள்ளாக எவ்வளவு திணிவாக அந்த காந்த ஆற்றல் இருக்கும் என்பதை நாம் கற்பனையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவே 3 மாதங்களில் அது அறுவடைக்கு வந்து விடுகிறது என்று சொன்னால் அதில் பாதி அளவுக்குத்தானே அந்த காந்தம் அங்கு அடர்த்தி பெறும். அது மட்டுமல்ல, 20 மூடைக்கு பதிலாக 30 மூடை. இப்போ இங்கே இந்த காந்தம் என்பது எப்படி இதற்குள்ளாக திணிவு பெறுகிறது, இதெல்லாம் எப்படி நடக்கிறது, என்ன நடக்கிறது என்பதை நாம் ஒரு ஆய்வு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை, விவசாயம் என்றால் என்ன என்பதை தெரியாத மக்கள் தொகை இந்த நகர பகுதியிலே அதிகமாக இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு உணவு கிடைத்தால் போதும். அந்த உணவு எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்பதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் வாழக்கூடியவர்களே பெரும்பாலானவர் இருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த தன்மை என்பது எப்படி இதற்குள்ளாக திணிவு பெற்றது? இதை நாம் அடிக்கடி நம்ம தமிழ் ஆனந்த யோகத்திலே இதை பற்றிய ஒரு சிந்தனை அடிக்கடி செய்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த காந்த தத்துவத்தில் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு ஏக்கர் நிலத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இதில் ஒரு 3 போகம் நெல்லு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 மாசத்துக்கு ஒரு ஈல்டு, 3 மாசத்துக்கு ஒரு ஈல்டுன்னா 3 தடவை செய்யலாம். இப்போ அந்த 1 ஏக்கர்ல அந்த வரப்பு இருக்கிறது, அந்த நிலம் இருக்கிறது. அந்த வரப்புக்கும் நிலத்துக்கும் ஒரு அடி உயரம் வரப்பு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்ப அதுல நெல்லு போட்டாச்சு. 3 மாசத்துல அறுவடை செய்து 30 மூடை எடுத்தாச்சு. 2வது போகத்துல 30 மூடை எடுத்தாச்சு. 3வது போகத்துல 30 மூடை எடுத்தாச்சு. 30 90 மூடை நெல்லு அந்த 1 ஏக்கர்ல இருந்து எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோ. இது இல்லாம எவ்வளவு புல்லு அதுல இருந்து வெளிவந்தது. இப்போ 90 மூட்டை அளவுக்கு அதுல எடுத்திருக்கிறோம் ஒரு வருஷத்துல. அப்ப ஒரு 10 வருடம் என்று சொன்னால் அப்ப எவ்வளவு வரும்? ஒரு 900 மூடை அளவுக்கு அதுல இருந்து ஈல்டு வெளியில எடுத்திருக்கிறோம். இது எல்லாமே அந்த செடியாக வளர்ந்து இந்த மண்ணுக்குள்ள இருந்து தானே இவ்வளவு புல்லும் நெல்லும் வெளியே வந்தது என்று நாம் நினைக்கிறோம். ஒரு நெல்லை விதைத்து விட்டோம். அது செடியாகி வளர்ந்து அது நெல்மணிகளாகி வெளியே வருகிறது. எல்லாமே அந்த விதையிலிருந்து உள்ள இருந்து வர்றது மாதிரி தானே இருக்கு. அப்ப இது பூமிக்குள்ள இருந்து இவ்வளவு வெளியில வருது அப்படின்னு சொன்னா ஒரு 10 வருடத்தில் இந்த 1 ஏக்கர் நிலத்தினுடைய அந்த பூமி ஒரு அடியாவது ஒரு பள்ளமாக போய் இருக்க வேண்டுமே. இவ்வளவு மூடை எடுத்திருக்கிறோம் அதுல. அப்ப அதெல்லாம் அங்கிருந்து தானே வந்துச்சு. அப்ப அது பள்ளமா இருக்கணும்ல. இப்போ ஒரு இடத்துல அந்த மண்ணை ஒரு 4 லோடு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடம் என்ன ஆயிரும்? பள்ளமாயிரும். ஆனா இப்ப என்ன பண்றோம்? இதுல 900 மூடை எடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த வயலினுடைய உயரம் 1 இன்ச் கூட குறையல. அப்படியே இருக்கிறது. அப்ப இந்த 90 மூடை நெல்லும் அந்த புல்லும் எங்கிருந்து வந்தது? எது அந்த நெல்லாக மாறியது? எது அந்த புல்லாக மாறியது? இது சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? நெல்லை போட்டா நாத்து வருது. நாத்தை பிடுங்கி நட்டோம்னா நெல்லு வயலு வளருது. நெல்லு வருது. அந்த நெல்லு வந்தா அரிசியா மாறுது. ஹோட்டல்ல போய் சாப்பாடா மாறுது. இதை பற்றி நமக்கு இருக்கு இந்த சிந்தனை என்று கேட்கலாம். ஆனால் சிந்திக்க வேண்டும். அப்ப இந்த 90 மூடை ஒரு வருடத்துக்கு அந்த நெல் எது அந்த நெல் மணியாக மாறியது? எது அந்த புல்லாக மாறியது? ஒரு விதை அதுல இருந்து வரக்கூடிய அந்த செடியில கிட்டத்தட்ட 200ல இருந்து 300 நெல்மணிகள் வெளியே வருது. அப்ப அவ்வளவும் எது அப்படி மாறியது என்று கேட்டால் இங்குதான் நாம் காந்த தத்துவத்தை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த ஒரு நெல் முளைத்து செடியாக வரும் பொழுது அது முளைக்க ஆரம்பிக்குதுங்கிற போதே எந்த ஆற்றலை கொண்டு அது முளைக்கிறது என்று கேட்டால் அது தள்ளும் ஆற்றல் என்ற ஒன்றை அடிப்படையாக கொண்டுதான் அது முளைக்கிறது. நீங்க இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது, பூமியின் புவி ஈர்ப்பு விசை என்றெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி என்றால் அது ஈர்க்கும் விசை என்று ஒன்று மட்டும்தான் இந்த பூமிக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு விதையை நட்டவுடன் அந்த விதையிலிருந்து வளரக்கூடிய செடி அந்த பூமியின் ஈர்ப்பு விசைக்கு தகுந்தாற்போல் பூமிக்கு உட்புறமாக வல்லவா வளர வேண்டும். அது எப்படி பூமியை பிளந்து மேலே வருகிறது? அப்ப புவி ஈர்ப்பு விசைக்கு அதை எதிர்த்து மேலே வருகிறதா? எப்படி வெளியிலே வர முடியும் என்று ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். ஏன்னா விஞ்ஞானம் இன்றைக்கு என்ன சொல்லுது? புவியீர்ப்பு விசை
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பூமி மையத்தை நோக்கி இழுக்கிறது என்று சொல்லுகிறது. ஒரு மரத்துல இருந்து மாங்காய் புடுங்கிருச்சுன்னா அது கீழே தான் விழுகுது. ஆப்பிள் பழம் கீழே விழுகுது. நம்மளே மேல இருந்து குதிச்சோம்னா கீழே தான் வருவோம். அப்படின்னா இந்த விதை முளைத்து கீழ் நோக்கி போகாமல் எப்படி மேல் நோக்கி வருகிறது? அப்ப அந்த பூமியின் ஈர்ப்பு விசையை எதிர்த்து வருகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த இடத்துலதான் மகரிஷி என்ன சொல்றாங்க, அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்த அழுத்தி மையத்துக்கு போறதுதான் அந்த ஈர்ப்பு விசை. பூமி இன்னும் ஈர்க்கல, பூமி மையத்திலிருந்து இழுக்குது அப்படின்னு சொல்றது இல்லை. பூமி மையத்திலிருந்து இழுப்பது போல் நமக்கு தெரிகிறது. ஆனால் அது என்ன? சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அழுத்துவதுதான் பூமியின் மையம் ஈர்ப்பது போல் தெரிகிறது. சரி, அது மையத்துக்கு போன அந்த ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், அது மையத்திலே இருக்க முடியுமான்னா நிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? அது அப்படியே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று வெளியிலே வருகிறது. அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வெளியில வர்றதுதான், அந்த ஆற்றல் தான் விளக்கும் தன்மை. அதுதான் என்ன பண்ணுது? இந்த செடிய பூமியிலிருந்து மேல் நோக்கி வளர வைக்குது. சரி, அப்ப அப்படி வளர்ந்ததுதான் இந்த தாவரம். அப்ப அந்த கொள்ளுமாற்றல் தள்ளுமாற்றல் என்பது அது எல்லா பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களுக்கும் அது என்ன ஆகுது? அது அந்த ஈர்ப்பாற்றல் தள்ளுமாற்றல் என்பது ரெண்டும் அங்க வேலை செய்யும். சரி, அப்ப அப்படி அது முளைச்சு வெளியே வரும்போது அது என்ன பண்ணுகிறது என்றால், காந்தத்தை, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய காந்த களம் இருக்கிறது அல்லவா, அந்த காந்த களம் என்ன, இந்த பூமியின் மேற்புறத்திலையும் இருக்கும். இப்போ ஒரு 2 பேர் நிக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா 2 விஷயம் சொல்லலாம். ஒண்ணுமில்லைன்னு சொல்லலாம். ஆனா இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று, காந்த களம் இருக்கிறது என்று சொல்லலாம். இன்னொன்று, இந்த 2 பேருக்கும் இடையில் வெளி இருக்கிறது என்றும் சொல்லலாம். அப்ப அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த காந்தம் அது என்ன ஆகுது? இந்த விதை அதை ஈர்த்து 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 செடியாக வளர்க்கிறது, மரமாக வளர்க்கிறது. அப்ப காந்தத்தினுடைய திணிவுதான் இங்கு அந்த முளை விட்டு இலையாக, மலராக, காயாக இப்படியெல்லாம் மாறுறது அந்த பிரபஞ்சம் முழுவதும் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த காந்தம் திணிவு பெற்றுத்தான் இந்த வடிவத்தை எடுக்கிறது. அப்ப காந்த திணிவுதான் காரணம். அப்படி என்று சொன்னால், அப்ப அந்த காந்தம் திணிவு பெற்று வர்றதுனால 900 மூடையும் காந்தம் தான் அழுத்தம் பெற்று நம்ம அதை எடுத்துருக்கோம். இந்த பூமியிலிருந்து 1 இன்ச் கூட குறையவது இல்லை. அந்த பூமியாகத்தான் இருக்கிறது. அங்கு எந்த குறைபாடும் இல்லை. சரி, அப்படின்னா இப்ப பாருங்க, 6 மாதம் விளையக்கூடிய ஒரு தாவரம்னு சொன்னோம். அப்படின்னா அது 6 மாத காலம் இந்த பிரபஞ்ச காந்தத்தை ஈர்த்து 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 அதற்குள்ளாக திணிவு பெற்று அதுக்குள்ள அமைக்க வச்சிருக்கும். 3 மாசத்துல விளைஞ்சிருதுன்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? 3 மாசத்துக்கு எவ்வளவு ஈர்த்து இருக்கிறதோ அது மட்டும்தான் அதற்குள்ளாக இருக்கும். ஆனால் என்னாச்சு? அந்த வடிவம் என்ற அந்த டப்பா இருக்கே, அது ஒரே சைஸ். அப்ப அந்த வடிவம் ஒன்றாக வந்து விட்டது. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய காந்த திணிவு 3 மாசத்துக்கு எவ்வளவு திணிவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் திணிவாகும். அப்ப காந்தத்தினுடைய அடர்த்தி கம்மி. நீங்க குவான்டிட்டியை கூட்ட குவாலிட்டி என்பது குறைந்து கொண்டே வரும். இதுதாங்க பொதுவான தத்துவம். அப்ப அப்படி வரும் பொழுது இதை தானியங்களுக்கு பயன்படுத்தி ஈல்டு நிறைய பண்ணிட்டு பசுமை புரட்சி என்று சொன்னார்கள்.
அதன் பிறகு ஒவ்வொன்றாக மாற்றி விட்டார்கள். இப்ப எல்லாமே சைஸ் பெருசா இருக்கும் பாருங்க. பருப்பு முன்னாடி இருந்த சைஸை விட இன்னைக்கு பெரிய பெரிய பருப்பா இருக்கும். அப்ப எல்லாமே அதே மாதிரி பழங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன பழங்கள் போல பெரிய பெரிய பழங்கள் இருக்கும். அதே போல அது உள்ள கொட்டையே இல்லாத பழங்கள் இருக்கும். இது எல்லாமே இந்த கருமையத்தில் போய் அதை மாற்றிய ஒரு இயற்கை துரோகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாயத்துறை சார்ந்த விஞ்ஞானிகள். அப்ப என்ன ஆகும்? அதுல காந்த திணிவே இருக்காது. அப்ப அத சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இந்த உணவு பசி எடுத்தால் உணவு சாப்பிடணும்னு சொல்றோம். அந்த பசி என்பது என்ன? ஆற்றல் பற்றாக்குறை தான் பசி. அப்ப ஆற்றலை கொடுப்பதுதான் உணவு. அப்போ ஒரு உணவு சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் உணவின் மூலமாக ஆற்றலை பெறுவதற்குத்தான் உணவு சாப்பிடணும். அந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டு அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியே தள்ளிவிட வேண்டும். அப்ப அதுதான் அந்த நம்ம உணவு எடுப்பதனுடைய நோக்கம். நோக்கம். அப்ப அந்த அடிப்படையில இது அந்த தாவரத்துல திணிவு கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா, நாம அதுக்காக 2 மடங்கு அந்த உணவை சாப்பிட முடியுமா? என்று கேட்டால் முடியாது. இப்போ அந்த பழைய காலத்து அரிசியில 100% காந்தம் வருகிறது, ஆற்றல் வருகிறது என்று சொன்னால், இது 50% தான் வரும். அப்ப பழைய நிலையில 3 இட்லி சாப்பிட்டதுக்கு பதிலா இப்ப என்ன ஆகணும்? 7 இட்லி சாப்பிடணும். முடியாது. ஏன்? ஏன்னா, அந்த உருவமும் குவான்டிட்டி அது கரெக்ட்டா தான் இருக்கு. கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனா ஆற்றல் தான் பற்றாக்குறை. பற்றாக்குறை. அப்ப இப்படி ஒவ்வொரு பழங்கள், காய்கறிகள் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார்கள். மாற்றிவிட்டு இன்னைக்கு ஆ அதாவது அமோகமான விளைச்சல் விவசாயத்தில் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. உணவு பொருள் நிறைய இருக்கிறது. ஆனால் அதில் தன்மை மிக 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 குறைவாக இருக்கிறது. அத சாப்பிட்டு யாருக்கும் எனர்ஜி வரமாட்டேங்குது. நோயாளியாக இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இப்ப எல்லாம் நெறைய பேர் மக்கள் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இன்னும் அந்த ஒட்டு வெரைட்டி வராத மரம், ஒட்டு வெரைட்டி வராத தாவரம் அப்படின்னு இப்ப அத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பனைமரத்த என்ன பண்ணல, அது 40 வருடம் கழித்து தான் அது என்ன பண்ணும்? ஈல்டு குடுக்க ஆரம்பிக்கும். பலன் குடுக்க ஆரம்பிக்கும். அப்ப அத வந்து அந்த 40 வருஷத்த குறைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யவில்லை. ஏன்னு கேட்டா, அது அதிகமான பயன்பாட்டில் இல்லாதனால அத விட்டுட்டாங்க. விட்டுட்டாங்க. தென்னை மரத்துல கொண்டு வந்துட்டாங்க. தென்னை மரம் 5 வருடத்தில் காய்க்கக்கூடியது. ஆனால் இப்பொழுது 2 வருடத்தில் காய்க்கக்கூடியதாக மாற்றி விட்டாங்க. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாற்றப்பட்ட பின், அந்த தேங்காயில வரக்கூடிய பலனினுடைய காந்தம் குறையிறது மட்டுமல்ல, அந்த மரத்தினுடைய அந்த திணிவு பெற்ற காந்தம் என்பதே குறைவாகத்தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தென்னை மரம். அப்ப அது என்ன ஆகுது? அதுக்குள்ள இருக்கக்கூடிய திணிவு பெற்ற ஆற்றல் குறைவு. ஒரு புயல் வந்ததுன்னு சொன்னோம்னா, மேக்சிமம் 70% மரங்கள் அந்த தோப்புல அப்படியே என்னாச்சு? சாய்ந்து விட்டது என்று சொல்கிறார். அந்த இந்த காற்று பலமாக அடிக்கும் போதெல்லாம், இந்த தென்னந்தோப்பும், வாழைத்தோப்பு இது வாழையெல்லாம் முழுக்க 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 என்ன ஆயிரும்? கீழ சாய்ஞ்சிரும். என்னன்னு கேட்டா, அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. ஆனால் அந்த பழைய காலத்து அந்த தாவரம், அந்த புயல் அடித்தாலும் அந்த தென்னை மரம் அசையும், ஆடும். ஆனால் ஒடிஞ்சு கீழ விழுகாது. இப்ப எல்லா மரமும் அப்படியே கீழ விழுகிறத பார்க்கிறோம். நீங்க இந்த சாலை ஓரத்துல வைக்கிற மரங்களே பாருங்க. அந்த காலத்துல வேப்ப மரமும், புளிய மரமும் இருக்கும். அது என்ன புயல் அடிச்சாலும் அப்படியே அசைஞ்சு ஆடும். ஆனால் இப்பொழுது நிழலுக்காக வைக்கக்கூடிய இந்த ஒட்டு வெரைட்டி மரங்கள், அவைகளெல்லாம் ஒரு புயல் அடித்தது என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான மரங்கள் சாய்ந்து விடுகின்றன, ஒடிந்து விடுகின்றன. இதுக்கெல்லாம் என்ன காரணம்?
இயற்கையில் அமைப்பில் உருவாக்கப்பட்ட தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த காந்தத்தினுடைய திணிவு இங்கு இல்லை. அப்ப காந்த திணிவு இல்லாத மரம், அப்ப அந்த மரம் கீழே விழுந்துருது. அது மட்டும் இல்ல, அப்படி இருக்கக்கூடிய அந்த மரம் நம்மிடமிருந்து முழுமையாக ஆக்சிஜனை எடுத்து கார்பனை வெளிப்படுத்துகிறதா என்று சொன்னால் இல்லை. அந்த மாதிரி மரங்கள் அவ்வளவு கொடுப்பதில்லை. அதனால சில பேர் சொல்லுவாங்க, சில மரங்கள் இருக்கிறது, அந்த மரத்துக்கு கீழே ஒரு சேர் போட்டு நீங்க உட்கார்ந்தீங்கனாலே அந்த வைப்ரேஷன், அந்த மேக்னெட்டிக் வைப்ரேஷன் திணிவு வந்து அங்க அவ்வளவு அபரிமிதமா கிடைக்குமா. சில மரங்கள் அப்படியெல்லாம் இருக்கு, அசோக மரம் என்றாலும் சொல்வார்கள். அப்ப அப்படிப்பட்ட அளவுக்கு திணிவு பெற்ற மரங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணிலே இப்பொழுதெல்லாம் சீக்கிரமாக மரமாக வளர்ந்து நிழல் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அங்க அதனுடைய உறுதித்தன்மை என்பது அங்கு ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில இன்னைக்கு அளவு, குவான்டிட்டி என்ற அளவை அதிகப்படுத்துவதுதான் விவசாயம் என்று ஆகிவிட்டது. ஆனால் இப்பொழுது இந்த உடம்புல எல்லா உடம்புலையும் எல்லா பகுதியிலையும் வலி வருதுங்கிறத எல்லாத்தையும் பார்த்த பிறகு இப்ப என்ன ஆரம்பிக்கிறாங்க, பாரம்பரிய நெல்லு, பாரம்பரிய உணவு, பாரம்பரிய சிறுதானியங்கள். இன்னும் அந்த சிறுதானியத்துல எல்லாம் அவங்க இன்னும் ஒட்டு வெரைட்டி எல்லாம் கொண்டு வரல. இப்பதான் அது ஃபேமஸ் ஆயிட்டு வருது. எதெல்லாம் வந்து அதிகமான பயன்பாட்டில் இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த விவசாயம் என்பது ஒரிஜினலா இயற்கை உருவாக்கிய அந்த தாவரங்கள் இல்லாமல் அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அது முழுக்க முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய கேட்டுக்கு அடிப்படை இதுதான் காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அந்த அடிப்படையில இந்த காந்த தத்துவம் என்ற ஒன்று தெரியாததினால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த விவசாயத்துறை என்பது மிகவும் ஆரோக்கியத்துக்கு பாதகமான செயலை செய்து கொண்டிருப்பதை நாம் உணர முடிகிறது. அப்ப யாருக்கு இந்த காந்த தத்துவம் கொடுக்கப்பட வேண்டும்? அங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுக்கு காந்த தத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப விவசாயம் என்று ஒன்றை பண்ணுகிறவர் இந்த காந்த தத்துவ தெளிவு கிடைத்திருந்தால் அவர் என்ன பண்ண மாட்டார், இந்த மாதிரியான அந்த குவான்டிட்டிக்காக செய்யக்கூடிய விவசாயத்தை செய்ய மாட்டார். அப்ப இப்போ இன்னைக்கு வந்து இந்த காந்த தத்துவம் என்ற ஒரு அறிவு குறைபாடால் இருப்பதுதான் இன்றைய அந்த நோய்களுக்கெல்லாம் ஒரு மூல காரணமாக அமைகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த அடிப்படையிலே இந்த காந்த தத்துவம் என்பது இந்த ஒவ்வொரு தாவரத்திலும் அது திணிவு பெற்ற காந்தமாக இருந்துதான் அதுதான் நமக்கு உடலுக்குள்ளாக அந்த ஆற்றலை கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த அடிப்படையில் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து இரண்டாம் அறிவு என்ற ஒரு புழுவினம் என்பதற்கு செல்ல இருக்கு. அப்ப இரண்டாம் அறிவுன்னு வந்துருச்சுனாலே ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, பூமியிலிருந்து டிட்டாச் ஆகி வாழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்போ அங்க வரும்பொழுது இந்த தாவரத்திற்கு என்னென்னலாம் செய்தானோ மனிதன் அதை என்ன பண்ணிட்டான், இன்னைக்கு விலங்கினங்கள் வரை, ஐயறிவு ஜீவன் வரை அதை செய்ய ஆரம்பித்து விட்டான். அப்படி மாற்றம் பெற்றதுதான் இந்த பிராய்லர் கோழிங்கிறதெல்லாம். இன்னைக்கு அது மட்டும்தான் அதிகமாக இருக்கிறதே தவிர அந்த பழைய ஒரு இயற்கையில் இருந்த அமைப்பு என்பது இல்லாமல் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப ஐந்தறிவு ஜீவன் வரை இந்த விஞ்ஞானம் இப்பொழுது இவ்வளவு வேலைகளை செய்துவிட்டது. ஆறறிவு ஜீவனில் இப்பொழுதுதான் இந்த செயற்கை கருத்தரிப்பு மையம் என்ற அளவுக்கு வந்திருக்கிறது. இன்னும் அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இன்னும் அந்த மாதிரி எல்லாம் போகல. அப்படியெல்லாம் போனா 10 மாதத்துல பிறக்கிற குழந்தைய முன்னாடியே பிறக்க வச்சிருவான். ஆனால் அது ஆரோக்கியமான குழந்தையாக இருக்காது. அப்ப அந்த அடிப்படையில் எல்லாமே காந்தத்தினுடைய திணிவை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. ஆக
நமக்கு வெறும் குவான்டிட்டி என்பது தேவையில்லை, குவாலிட்டி என்பதுதான் வேணும். இதை புரிந்து கொள்வதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. இருந்தாலும் இந்த தத்துவம் அவர்களுக்கு சென்று அடையாமல் இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த காந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம். புரிந்து கொண்டு ஜீவகாந்தம் திணிவாக இருக்கக்கூடிய உணவை நாம் உணவாக எடுத்துக்கொள்வதற்கு முடிந்த அளவுக்கு முயற்சி செய்தால் நமக்கு ஆரோக்கியம் பெருகும் என்பதையும் நாம் விளங்கி கொண்டு இன்றைய இந்த காந்த தத்துவ சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் தொடரினை இயற்றிய ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். அனைவரும் தவ நிலையில் ஐயாவை வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்கள் இன்ற ஓரறிவு தாவரங்களை பற்றிய சிறப்புகளையும் அதை இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் எவ்வாறு மாற்றிவிட்டார்கள் அதன் தன்மை என்பதை பற்றி விளக்கமாக கூறினார்கள். அதாவது வேதாத்ரி மகரிஷி அருளிய காந்த தத்துவம்தான் வாழ்க்கையின் முழுமை. ஓரறிவு தாவரங்கள் தான் உலகில் கணக்கில் அடங்க முடியாதவை என்றும் துவங்கினார்கள். சுத்த வெளியாகிய அறிவாகிய தெய்வம்தான் ஒவ்வொரு தாவரத்தின் காலத்தை நிர்ணயித்துள்ளது. அதன் இயக்கம் எத்தனை காலம் வாழும் என்பதும் அது வடிவம் ஒவ்வொரு தாவரத்தின் இலை, பூ, காய்களில் மாறுபாடாகவும் அமைத்தது. அந்த காலத்தில் உள்ள காய்கறிகள் எல்லாம் 100% காந்த திணிவு பெற்றதாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி செய்து அதன் மக்கள் தொகைக்காகவும் மக்கள் தொகை பெருக்கி இருக்கு மற்றும் அதன் குவான்டிட்டி அதிகமாகப்படுத்துறதுக்காகவும் அது சைஸை பெருசுப்படுத்துறதுக்காகவும் சீக்கிரமாக அதை மகசூல் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் எல்லாம் இந்த காரணத்துக்காகத்தான் அந்த விதைகளை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது அதனுடைய கருமையத்தை மாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லை ஆராய்ச்சி செய்து முதல்ல மாற்றினாங்க. அதை 6 மாதம் கழித்து வளரக்கூடிய நெல்லை 3 மாதத்திலே அது 6 மாதத்து வரை 20 மூடைகள் வருகிற ஈல்டை இப்போ 3 மாதத்திலே 3 அல்லது 40 30 அல்லது 40 மூடை ஈல்டு வரக்கூடிய அளவுக்கு மாற்றிட்டாங்க. இப்படி அவங்க காலத்தை சுருக்கும்போது அதனுடைய தன்மைகள் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. அது ஏன்னா 6 மாதம் காலம் வரைக்கும் அது வளர்ந்து அதன் உள்ள காந்த திணிவு பெற அந்த டைமை சுருக்கிட்டதால் 3 மாதம் வரைக்கும் தான் அதில் உள்ள காந்த அடர்த்தி இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனுடைய ஆற்றல் 3 மாதத்தில் தான் இருக்கும். எவ்வளோ திணிவு பெற்றிருக்கோ அவ்வளோதான் அது ஆற்றல் கொடுக்கும் நமக்கு அப்படின்றத நமக்கு புரிய வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பூமியினுடைய ஈர்ப்பு விசை அதை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அது தள்ளுமாற்றல் கொள்ளுமாற்றல் உள்ளது என்பதையும் சொல்லினாங்க. பிரபஞ்சம் முழுவதும் உள்ள காந்த திணிவு பெற்று அதுதான் இலை, காய், கனியாக மாறுகிறது. அந்த இப்போ அந்த குவான்டிட்டி கூட்ட அந்த குவாலிட்டி குறைஞ்சி விடுகிறது. நமக்கு குவாலிட்டி தான் முக்கியம், நமக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்லை. நம்ம இப்போ ஒரு பசியாக இருக்கிறோம்னா அந்த பசியை ஆட்டுறதுக்கு நம்ம அந்த உணவை எடுத்துக்கிட்டோம்னா அது அவ்வளோ காந்த சக்தி அதில் இல்லாதப்போ நம்ம உடம்புக்கு ஆற்றல் கிடைக்கிறது இல்லை அப்படின்றத புரிய வச்சாங்க. அதனால தான் நம்ம டயர்டாக இருக்கோம், கொஞ்சம் வேலை அந்த காலத்தில் மாதிரி இப்போலாம் வேலை செய்ய முடியறதில்ல. இதனால் ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண காய்கறி, பழங்கள் சாப்பிடும்போது நம்ம உணவு எல்லாமே மாறிடுச்சு அப்படின்றாங்க. இதில் மாற்ற முடியாதது, மாற்றாமல் விட்டுருக்கிறது ஒரே ஒரு மரம், பனை மரம் மட்டும்தான் அப்படின்றத ஐயா சொன்னாங்க. அப்போ காந்த திணிவு இல்லாத மரம்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக புயலில் கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி திணிவு இல்லாத மரங்கள் நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் கொடுக்குமா அப்படின்றதும் கேள்விக்குறி தான் அப்படின்னு ஐயா சொன்னாங்க.
இப்போ வந்து இதைத்தான் வந்து இந்த ஆரோக்கியத்து குறைவுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காந்த தத்துவம் வந்து நம்ம யாருக்கு விளக்கணும்னா இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு, விவசாயிகளுக்கும் அதனுடைய தன்மையை புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. காந்த தத்துவம் வந்து ஒரு தாவரங்கள் அது திணிவு பெற்றதாக இருக்க வேண்டும், அது உடலுக்கு நல்ல ஆற்றலை கொடுப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஜீவகாந்தம் திணிவு நிறைந்த உள்ள உணவை நாம் தேடி பாரம்பரிய அரிசிகள் இதிலெல்லாம் நம்ம தேடி தேடி சாப்பிடும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத ஐயா சொன்னாங்க. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக 2 அறிவுள்ளதாக புழுவினம் பற்றி அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்று சொல்லி ஐயா முடித்தார்கள். நன்றிங்க ஐயா, மிக சிறப்பாக இருந்தது. வாழ்க வளமுடன். முக்கிய அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சு ஐயா, கேள்வி பதில் செஷன் இருக்குங்களா ஐயா? வாழ்க வளமுடன். சரி, அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. தினம்தோறும் காலை மற்றும் மாலைகளில் தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை உரைகள் நடைபெறுகிறது. அனைவரும் நிகழ்விலும் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய் அன்று காலை தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை உரை அளிக்க உள்ளார்கள் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மாலை தவம், அதனைத் தொடர்ந்து வாழ்வில் துன்பம் போக்கும் அறம் என்ற தலைப்பிலே புத்தக கலந்தாய்வு நடைபெற உள்ளது. அதில் சிந்திக்க உள்ள ஆசிரியர் அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்கள். புதன் அன்று காலை தவமும் சிந்தனை துளிகளும், அதனைத் தொடர்ந்து மாலை தவம், அதனைத் தொடர்ந்து சிகப்பு ரக பாரம்பரிய அரிசிகளின் மூலம் உடல் நலம் என்ற தலைப்பிலே திரு சம்பத் ஐயா அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். வியாழன் அன்று மாலை மன நிறைவே மகிழ்ச்சி என்ற தலைப்பில் அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். வெள்ளி அன்று மாலை எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்கான இயற்கை மருத்துவம் அப்படின்ற தலைப்பில் டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள், நேச்சுரோபதி டாக்டர் அம்மா, நமக்கு விளக்கம் அளிக்க உள்ளார்கள். சனி மற்றும் ஞாயிற்றுகளில் மாலை நிகழ்வுகள் இருக்காது. அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு பெற்று பயன்பெறலாம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஒரு ஆய்வு கட்டுரை இது குறித்து நான் படிச்ச ஞாபகம் இருக்கு. அதாவது இந்த மலட்டுத்தன்மை உள்ள இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகளில் முளைத்த காய்கறி, பழங்கள், தானியங்கள் இதை நம்ம இப்போ சமுதாயத்துல நிறைய பயன்படுத்துறதாலதான் இந்த மலட்டுத்தன்மை அந்த அந்த கருத்தரிப்பு அந்த உயிரணுக்களின் அந்த விந்துகள் உள்ள உயிரணுக்களின் தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போறதாக சொல்லுது. ஆமா, அதுவும் வருது. அப்ப அந்த உணவு மாறும்போது அப்ப நம்மளுடைய தன்மையே மாறுது பாருங்க. அப்ப நம்ம சாதாரணமா நமக்கு ஏதோ ஒரு ஆண் பெண் இணைந்தால் குழந்தை வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த தன்மை வந்து நமக்கு அந்த அங்கிருந்து வரக்கூடிய அந்த உணவுல இருந்து தான் கிடைக்குது. இதுதாங்க இந்த ஆய்வுல ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னுங்கய்யா, அதுல வந்து இந்த உலகத்துல எங்கெல்லாம் அதிகபட்சமா உயிர் வாழுறாங்க மனிதர்கள் அப்படின்ற கணக்கு எடுக்கும்போது ஒரு 5 இடம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளூ ஜோன் அதை அவங்க சொல்றாங்க. அதுல என்னன்னா இந்த ஜப்பான், சைனா, மெக்சிகோ அது மாதிரி அது மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதுல மலைவாழ் ஜாதியோட மக்களாக தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த நிலத்துல விளைஞ்ச காய்கறி, பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு வாழ்றாங்களதாகவும், அதனாலதான் அவங்க வாழ்நாள் வந்து 100 வயசு வரைக்கும் ஆவரேஜா இருக்கிறதாகவும் அவங்க ஆய்வு பண்ணிருக்காங்கயா. இதுக்கு கூட நம்ம ஆமா, ஏன்னா அந்த நில சக்தி தான் அவங்க உடம்புல இருக்குது. அது ஒத்த சக்தியில விளைந்த காய்கறியில ஊக்கும் போது அவங்களுடைய ஆரோக்கியமும் ஆயுட்காலமும் நீடிப்பதாக அந்த ஆய்வு சொல்லுதுங்க. ஆமா ஆமா, அது 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 வந்து இயற்கையை வந்து அப்படிதான் அமைச்சிருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம செடிகள்ல இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் வந்து வேற நாட்டுல எங்கேயுமே பெரும்பாலும் காணோம், அதிகமா இல்லை. அப்ப இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னும் நார்த்து சவுத்துக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க விவசாய அதாவது இந்த இதே இல்லை, அந்த உற்பத்தியே இல்லை. எல்லாமே நம்ம வந்து இங்க இருந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அது கிடைக்கலங்கிற இடத்துல நம்ம கொண்டு போய் சாப்பிட்றத பத்தி பரவாயில்ல. இப்ப இன்னைக்கு ஒரு அதாவது நார்த் யூரோப்ல அங்க விவசாயம் பண்றதுக்கு வழி இல்லை. அப்ப விவசாயம் பண்ற இடத்துல இருந்து உணவுப் பொருளை கொண்டு போய்க்கிறோம், வேற வழி இல்லை, பரவாயில்ல.
ஆனா பெரும்பாலும் அங்க இருந்தவங்க முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த நான்வெஜ் அந்த விலங்கினத்தை மட்டும்தான் அவங்க சாப்பிட்டு உணவா எடுத்திருக்கிறாங்க. அப்ப ஆரோக்கியமா இருந்திருக்கிறாங்க. இப்ப இங்க இருந்து ஏன்னா கொண்டு போறோம் ரைட்டு. அதாங்க அந்த விலங்கினங்கள் அங்க இருக்கிற இயற்கை சூழல்ல அங்க இருக்கக்கூடிய இயற்கை சாப்பிட்டே சூழ்நிலைக்கு பழகிருக்கு. இருக்கிறதுனால அந்த அத உணவா வச்சுக்கிட்டப்ப அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, ஆனால் இப்ப இப்ப என்னன்னா எல் அதாவது எல்லாமே விளையக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கு. ஆனா இந்தியாவுல வெளிநாட்டில் விளைந்த பழங்கள், வெளிநாட்டில் விளைந்தது அதெல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து நாம வந்து அத ஒரு நாகரிகமாக சாப்பிடுற நிலைமைக்கு வந்துட்டோம். ம், அது 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 ஒண்ணு. இப்ப இங்க அதாவது இப்ப தக்காளி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க கொண்டு வந்து விளைய வச்சுட்டோம். அதுவே ம், வந்து அது இயற்கையா வரல. அங்க வந்து நம்ம இங்க correct. கொண்டு வந்து வச்சுட்டோம். விளைய வச்சுட்டோம். ஆனால் ம், இப்ப நம்ம ஊர்ல பழம் கிடைக்குது. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், ஆஸ்திரேலியா ஆப்பிள், நியூயார்க்ல இருந்து ஆப்பிள் அப்படின்னு அங்க இருந்து இம்போர்ட் பண்ணி அந்த உணவை நம்ம சாப்பிடுறது அப்படிங்கும்போது ம். அது வந்து நமக்கு இன்னும் நோயை கூட்டக்கூடியதா தான் இருக்கும். அப்ப இப்ப ஆமாங்கய்யா. என்ன ஆயிடுச்சு, அமெரிக்கால இருந்து கப்பல்ல வந்து ஒரு லோடு அங்கிருந்து மக்காச்சோளத்தை இங்க அனுப்புறான். இங்க இருந்து நம்ம ம். அரிசி இங்க இருந்து அங்க அனுப்புறோம். ஆனால் அதேதான். வாழக்கூடிய இடம் வேற வேற. அதாங்க. இந்த முக்கியமா இந்த தக்காளி பார்த்தீங்கன்னாங்க, அதோட நம்ம லைஃப் ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 2 நாள், 3 நாள் தான் மேக்ஸிமம். 2 நாள் தான் ஆக்சுவலி பொரிச்ச பிறகு. அத ஆமா. வந்து ஒரு 25, 30 நாள் வரைக்கும் கெடாம இருக்கிறதுக்காக, இந்த தவளையோட டிஎன்ஏ, அப்புறம் இந்த ஆமா. பன்னியோட டிஎன்ஏ அதெல்லாம் கலந்து, அந்த தக்காளிய கெடாத மாரி இப்போ கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த ஜெனடிக் சயின்ஸ்ங்கிறது அந்த ம். அதாவது ஆக்சுவலா ஜெனடிக் சயின்ஸ் அப்படிங்கிறது அந்த ம். ஜெனடிக்கு உள்ள போய் அதுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமையத்தை அந்த சுத்தவெளிய அறிவை அறிந்து கொள்வதற்கு போக வேண்டிய அந்த அறிவு ஜெனடிக் அதுதான். சயின்ஸ் ஃபுல்லா இந்த மாடிஃபைடு ஜெனடிக் சயின்ஸா மாறி போச்சு. அதுதான், அதுதான். அந்த அதுதான் நீங்க அதுலதான் இருக்கு. தெளிவா விளக்கிட்டீங்க. சும்மா எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு அந்த பாயிண்ட். அதுதாங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றியா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மோகன் ஐயா, நீங்கள் கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளம் வாழ்க வளம் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப வழக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. ஒரே சிறப்பாக இருந்தது ஐயா. இப்போ அந்த மரபணு மாற்றப்பட்ட உணவு இது சாப்பிட்டதோட அந்த எஃபெக்ட்லாம் இப்போ தெரியுதுங்க ஐயா. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கூட அவங்களுக்கு கால் வலி வந்துடுதுங்க. ரொம்ப அந்த ஆ உடம்புல எந்த இல்ல இதுவுமே பெரியவங்களுக்கும் இல்லைங்க. தெரியுது. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அப்போ வந்து ஒரு குழந்தைகளுக்கு ரொம்ப தெரியுது. ஆமாங்க ஆமாங்க. அப்போ ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி உள்ளவங்களாம் அவ்வளோ ஆக்டிவா இருக்கிறாங்க. அவ்வளவு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட உங்களுக்கு டயர்ட் ஆகுறது இல்லாம இருந்தாங்க ஐயா. இப்ப ரொம்ப இப்ப நல்லா நம்மலாம் பாதி காலம் வந்து நல்லதை சாப்பிட்டு இப்ப பாதி காலம் கெட்டதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்குவோம். ஆமாங்க ஆமாங்க. அதோட ஆனா எஃபெக்ட் இப்ப போன பிறந்த குழந்தைகள் பிறந்ததுல இருந்தே கெட்டதை தான் சாப்பிடுது. ஆமாங்க ஆமா. இன்னும் வருங்காலத்துல ரொம்ப இது பயமா தான் இருக்கு. என்ன ஆமா. ஆகும்னு அந்த ரொம்ப அதாவது அந்த கேள்விப்படுறாங்க. எலும்புக்கு உரிய ஸ்ட்ரென்த் எலும்புல இருக்காது. ஆமாங்க ஆமாங்க. இப்ப முன்னாடி எல்லாம் போய் கீழே விழுந்துருவாங்க. ம். லேசா ஹேர்லைன் கிராக் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம். ம். ஆ. இப்ப லேசா ஒருத்தன் ஒரு பையன் ஒருத்தனை அடிச்சு போடுவான், எங்கேயாவது மோதிட்டான். ஆனா என்ன ஆயிடுதுன்னா அந்த எலும்பு ரெண்டும் வந்து டிட்டாச்சு, ரெண்டு தனித்தனியா நிக்குது. ஆமாங்க ஆமாங்க. அந்த அளவுக்கு அப்ப இப்ப எலும்பெல்லாம் சாக் பீஸ் மாதிரி ஆயிப்போச்சு. ஆமாங்க ஆமாங்க. அது ரொம்ப அது இதான எல்லாமே இந்த உணவு தாங்க காரணம். ஆமாங்க. உணவு திருப்பி நம்ம பழைய முறைக்கு வரணும். அது வர முடியுமாங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். அதாவது ஏன்னா சரி, ரொம்ப உணவு மூலமா காந்தத்தை திணிவு பண்ண முடியலன்னா அப்ப ம். அமைதியா உட்கார்ந்து தியானத்தின் மூலமா காந்தத்தை திணிவு பண்ணலாம். அதுல ஆமாங்க வந்து ஆமாங்க. நம்ம செலவு பண்றதுக்கு தான் நமக்கு நேரம் இருக்கே தவிர அதை ஈர்க்கிறதுக்கான அதுவும் இல்லை. அதுவும் ஆமாங்க. இல்லை. செலவு பண்றதுக்கான வழிமுறைகள நெறைய உருவாக்கிட்டாங்க ஐயா. எல்லா அப்ப வகையிலுமே செலவு பண்றதுக்கான அப்ப வழிமுறைகள் செலவு உருவாக்கிட்டாங்க. அதிகமா பண்றதுக்கு நம்ம சோர்ஸ் உருவாக்கிட்டோம். ஆமாங்க வரவை ஆமா. குறைச்சிட்டோம். ஆமாங்க. இப்பதான் வந்து அந்த பழைய பாட்டுக்குரிய வாழ்க்கை வந்துருச்சு. வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற கதையில ஆமா. ஜீவகாந்த வரவு கம்மி, செலவு அதிகமாயிருச்சு. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. அந்த நிலைமைக்கு போயிட்டோம். ஆமாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்கய்யா. இப்ப சூழ்தலுக்கும் ஆற்றலுடைய அந்த தன்மை வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தானேங்க இருக்கு. அந்த அழுத்தம் வந்து ஒரே மாதிரியான அளவு ஆமா, அழுத்தம் தான் இருக்கு. பிரபஞ்சம் முழுவதும் ஒரே மாதிரி தான் ஒரே இருக்கும். அழுத்தம் தான் இருக்கு.
இப்போ வந்து ஆமா. இப்போ சந்திரன்ல வந்து நம்ம வந்து அந்த சூழ்ந்தத்து ஆற்றத்துல வந்து அங்க மிதக்கிற மாதிரி இருக்காங்கய்யா. அது சந்திரனுடைய வெளித்தள்ளும் ஆற்றல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, அளவு ஜாஸ்தி இருக்கனால அந்த மாதிரி இருக்குதாங்க ஐயா? எப்படிங்கய்யா அது? அதாவது அந்த வேறுபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த பூமியினுடைய மாஸ், சந்திரனுடைய மாஸ் இந்த 2க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் அந்த வித்தியாசமா இருக்கும். ம், நீங்க ம். இல்ல. மிதக்கிற ம், மாரின்னு சொல்றீங்க அங்க. ம். ஆமா, ரைட்டு. ஆமாய்யா. ஆனா, இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, இந்த பூமியினுடைய அந்த ஈர்ப்பு விசை தாண்டுனோனே நீங்க அந்தரத்திலே மிதக்கலாம். ஆமாங்க, ஆமாங்க. ஸ்பேஸ்லயே மிதக்கலாம். ஆனா, ம். அத தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து சந்திரன்ல போய் கீழ விழுந்துர்றீங்க இல்லையா? அங்க ஈர்ப்பு விசை ஓகே. இருக்கத்தானே செய்யுது. சந்திரன் கிட்ட போனோன்னா அது த மிதக்க காலு நீங்க அவ்வளவு கிரிப்பா இருக்குமாங்கய்யா? அது நீங்க சந்திரன்ல நடக்கும்போது அப்படியே அப்படி நம்ம சினிமால நடக்கிற மாரி இருக்கு. ஆ, ஆ. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க வந்து என்ன இல்ல, அதனுடைய அம் அ மேல வந்து ஆக்ஸிஜன் இல்ல. ஓ! பூமியில இருக்கிற மாரியான சூழ்நிலை அங்க இல்ல. அது பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஆனா ஆ, சந்திரனுக்கு ஈர்ப்பு விசை இருக்கான்னா இருக்குது. நீங்க ஓகே. ராக்கெட் வந்து பூமியினுடைய ஈர்ப்ப தாண்டிட்டு போயி, அந்த சந்திரனுடைய ஃபீல்டுக்குள்ள போயிருச்சுன்னு சொன்னோம்னா, அதுக்கப்புறம் கீழ அது தானா உள்ள போயிரும். சந்திரன் நோக்கி போகும். ஓ! ஈர்ப்பு ஈர்ப்பு சரி. இருக்கிறது. ஆனா அங்க நடக்கும்போது நம்ம நம்ம பூமியில நடக்கிற மாரி அங்க நடக்க முடியல. ம். அது அதுக்கு வந்து காரணம் வந்து சந்திரனுடைய வெளித்தள்ளம் விசை அதிகமா இருக்கிறது காரணமாங்கய்யா? ஆ அப்படி இருக்குமா? அதாவது அது வந்து டிபெண்டிங் அப்பான் த மாஸ். சந்திரன்ல ஓகே. இருக்கக்கூடிய மாஸ்க்கு தகுந்த மாரி அங்க ஆ, மாறுபடும். ஆ. பூமியில இருக்கிறதுக்கும் அதுக்கும் மாறுபடும். 1. இன்னொன்னு ஆ. என்னன்னா காற்று இல்ல. ஓகே. சரிங்க, சரிங்க. அப்ப அந்த அந்த பல்வேறு காரணிகள் இருக்குது. ஆனால் ஓகே. அந்த ஆ. ஈர்ப்பு அந்த சூழ்ந்தழுத்த மாற்றல் ஒண்ணுதான். ஒண்ணுதான். அதுல ரிஃப்ளெக்ஷன் சூழ்ந்தழுத்த ஃபோர்ஸ் மாற்றல் வந்து ஒண்ணுதான். வித்தியாசமா இருக்குது. அந்த ஆமாமா. அது காத்துக்கு அது ஏத்த மாரி. ஒண்ணுதான். ஆ, ஆமா. சரிங்க. இப்போ இப்போ ஒரு புயல் அடிக்குதுன்னு வச்சுக்கோமே. ம். இப்ப புயல் அடிக்குது. ஒரு பனைமரம் நிக்குது, ஒரு தென்னை மரம் நிக்குது. இப்ப ம். புயல் ஒரே புயல் தானே! ஒரே ஃபோர்ஸ் ஆமா. தானே! ஆ. இப்ப தென்னை மரம் எவ்வளவு வளையுது? பனைமரம் வளையுதா? வளையாது ஐயா. வளையாது அவ்வளவா. அப்ப அதுக்கு காரணம் என்ன? அதுக்குள்ள அதோடைய இருக்கக்கூடிய திணிவு. அதுக்கு ஆமா. தகுந்தா மாரி. அப்ப புயல் ஒண்ணா தான் இருக்குது. அதுபோல சூழ்ந்தழுத்த மாற்றல் ஒண்ணுதான். ஆனா சந்திரன்ல இருக்கக்கூடிய மாஸ் வேற, பூமியில இருக்கக்கூடிய மாஸ் வேற, குருவுல ம், இருக்கக்கூடிய ம். மாஸ் வேற. அதுக்கு தகுந்தாற் போல ஓகே. மாறுபடும். நீங்க அந்த இந்த வெளித்தள்ள ஆற்றல் வித்தியாசம் வருது. ஓகே. ஆமா நீங்க இப்ப ஆம்ஸ்ட்ராங் போய் நடக்கும்போது அப்படியே ஒரு நம்ம நடந்த மாரி நடக்க முடியலங்கிறது காரணம், அது அங்க காற்று இல்லங்கிறது ஒரு காரணம். ஆ அது பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. ஆ, அதனால ஈர்ப்பு விசை சரிங்க. இல்லன்னு சொல்ல முடியாது. சரிங்க. அளவு மாறுபடுது. வெளித்தள்ளும் ஆற்றல் அப்படி மாறுபடுது. ஈர்ப்பு விசை இல்லன்னா, நீங்க அங்க நடக்கவே முடியாது. வெளியில தூக்கி வீசிரும். ம், ம், ம். ஈர்ப்பு விசை இருக்கு. அது இருக்கதான் செய்யுது. ம். நடக்கிறதுல நம்ம பூமியில நடக்கிறதுக்கும் அங்கக்கும் வித்தியாசம் இருக்கு. அவ்வளவுதான். சரிங்க, சரிங்க, சரிங்க. வாழ்க வளமுடன்.